பள்ளி அல்லது கல்லூரி எதா இருந்தாலும் மாணவர்கள் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு படத்துல சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஜெனிலியா சொல்லுவாங்க, என்ன பிரச்சனையா இந்த புக்கு ஃபுல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கல்வினாலே பெரிய ஒரு விஷயமா நிறைய மாணவர்கள் வந்து பயப்படுறாங்க, பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அவங்க மனசுல வந்து அப்படி வந்து ஒரு நெரேட்டிவ், மனசுல வந்து ஒரு பிம்பம் வந்து அப்படி கல்வினா ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி பதியப்படுகிறது. அது அப்படிதான் சொல்லலாம். ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க மனசுக்குள்ள டிவி பார்க்குறதுனா என்டர்டைன்மெண்ட்டு, சுத்தி பார்க்குறதுனா என்ஜாய்மெண்ட்டு, இப்படி ஒவ்வொன்னும் வந்து நெரேட்டிவ் மனசுல செட் ஆகுற மாதிரி சினிமா பார்க்குறது நல்ல என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி மியூசிக் கேட்குறது என்டர்டைன்மெண்ட்டு. இது போல வந்து அவங்க மனசுல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கல்வினா ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து அவங்க மனசுல சின்ன வயதுல இருந்தே உருவாகிருது. அது ஏதோ ரூபத்துல அது அடிப்படை எப்படி எதனால உருவாகுது என்னன்றதெல்லாம் அதெல்லாம் நோண்டணும்னா பல கோடி பேர் இருக்கிற இடத்துல அது எப்படி என்ன அதெல்லாம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுவது, அதை கண்டுபிடிக்கிறதோ அதை சரி பண்றதோ கொஞ்சம் அது சாத்தியமான வேலை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. பிம்பத்தை வந்து எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு வெளியில வந்து ஒருத்தவங்க வந்து அந்த படிப்புனாலே பயப்படுற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு எப்படி இயற்கை அமைச்சிருது அப்படிதான் சொல்லலாம். ஆனா இது படிப்பு கஷ்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா, ஆமா கஷ்டம்தான். யாருக்கு? அதை பத்தி புரியாதவங்களுக்கு, படிப்புனா என்னன்றத வந்து புரியாதவங்களுக்கு படிப்பு கஷ்டம்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பள்ளியில படிக்கிறீங்க, ஒரு மாணவர் நல்லா படிக்கிறாங்க, ஒரு மாணவர் படிப்பு வரல. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிகரானவர்கள் தான். மனிதன் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகரான, இறைவன் படைச்சது வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு ஓரளவுக்கு. இதுல ஒரு பொண்ணு நல்லா படிக்குது, ஒரு பொண்ணு நல்லா படிக்கல. இதுல என்ன வித்தியாசம்? ஏன் அப்படி? அப்படின்னா, ஒரு மாணவர் வந்து படிப்பை பார்த்து பயப்படல. படிப்பை வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எவ்வளோ வாழ்க்கையில இப்போ வந்து ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு வார்த்தை விடாம ஒரு பாட்டு வரிகளை எத்தனை பேர்னால பாடுறீங்க?